ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃபலாஃபில் சாண்ட்விச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இந்த ஃபலாஃபில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி 5 மினிட்ஸ் ஸ்நாக்குன்ட்டு சொல்லி நம்மளோட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு ஃபலாஃபில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஃபலாஃபிலை வட்டமாக தட்டி நாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஃபலாஃபிலை நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சாப்பிடும்போதே நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஃபலாஃபிலை பொரித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த பொரித்து எடுத்த ஃபலாஃபிலை 2 பாதியாக உடைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஃபலாஃபிலை எடுத்து 2 பாதியாக உடைச்சி வச்சுருக்கேன். அடுத்து சமோன் பன்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபலாஃபில் சாண்ட்விச்சுக்கு சமோன் பன்னு யூஸ் பண்ணுறப்ப பார்க்குறப்பே ஒரு லுக்காக இருக்கும். ஒரு குக்கும்பர் எடுத்து நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் நீல வாக்கிலே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். நான் இப்போ 1 கப்பு கார்லிக் மயோனீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மயோனீஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது இந்த கார்லிக்ஸ் மயோனீஸ் இருந்துச்சுனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு டொமேட்டோ சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். முதல்ல நான் சொன்ன 2 சாஸையும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த பன்னை நீல வாக்கில் பாதி அளவுக்கு கட் பண்ணிக்குவோம். அதில் அந்த சாஸை ஊற்றி இப்போ 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க இந்த கார்லிக் மயோனீஸையும் எடுத்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க ஃபலாஃபிலை எடுத்து இதுக்கு நடுவில் வச்சிடலாம். இப்போது இந்த பன்னில் நான் ஃபஸ்ட்டு ஃபலாஃபிலை வச்சுருக்கேன். நீங்கள் வேணுனாக்கா இப்போ நம்ம வச்சுருக்க அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் கூட கீழே வச்சுட்டு நீங்கள் ஃபலாஃபிலை மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியாக இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. இப்போது துருவி வச்சுருக்க கேரட்டை மேலே போட்டுக்கலாம். அடுத்து குக்கும்பர் மேலே வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே நாம் இப்போ சாஸை ஊற்ற போகிறோம்.
இப்போது அதுக்கு மேலே நம்ம கார்லிக் மைனீஸை ஊற்றிக்கலாம். அடுத்து நாம் சாஸையும் எடுத்து அதோடு சேர்த்து ஊற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான ஃபலாஃபில் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.